அன்பார்ந்த பலம்பொரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம் பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி அந்தாதியோடைய பாடல்கள் 100 பாடல்களை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு 15வது பாடலை நாம் பார்க்க போகிறோம். பெரும் செல்வமும் பேரின்பமும் பெற அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் அழகான அபிராமி பட்டர் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார். அதை நாம் பார்க்க போகிறோம். அதாவது பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற. செல்வம் அப்படின்னா இன்னைக்கு யாருக்குமே நம்ம தேவைப்படாத ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம், அனைவருக்குமே அந்த செல்வமும் சேரணும், இன்பமும் சாதாரண இன்பம் கிடையாது, பேரின்பமும் பெற நம்மளுடைய அபிராமி பட்டர் அவர்கள் நமக்கு அழகாக ஒரு பாடலை செய்யுளை நமக்கு அருளியிருக்கிறார். அந்த செய்யுளை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வரியும் நாம் புரிஞ்சு படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதற்காக தான் நான் ஒவ்வொரு பாடலையும் தனியாக பிரித்து அதற்கு விளக்கமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அபிராமி அந்தாதியுடைய பாடலை தினமும் ஏதாவது ஒரு பாடலாவது நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அந்த செய்யுளுக்கு போகலாம். பெரும் செல்வமும் பேரின்பமும் பெற தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர் தம் வெண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொற் பரிமள யாமலை பைங்கிலியே. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொற் பரிமள யாமலை பைங்கிலியே அப்படின்னு சொல்லி இந்த செய்யுளை முடிச்சிருக்காரு. இப்போ இந்த செய்யுளுக்குண்டான விளக்கத்தை நாம பார்ப்போம். அன்னையே, அபிராமி தாயே, இசையை எழுப்பக்கூடிய அழகிய இன்சொல் கூறும் எம் பசுங்கிளியே, நின் திருவருள் நாடி பல கோடி தவங்கள் செய்தவர்கள் இவ்வுலகில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை மட்டுமா பெறுவர்? சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலகம் போகத்தையும் பெறுவர் மற்றும் அழியா முக்தி பெற்றையும் அடைவார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி இது அழகான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு அந்த விளக்கத்தை பார்ப்போம். அன்னையே, அபிராமி தாயே, இசையை எழுப்பக்கூடிய அழகிய இன்சொல் கூறும் எம் பசுங்கிளியே, நின் திருவருள் நாடி பல கோடி தவங்கள் செய்தவர்கள் இவ்வுலகில் கிடக்கக்கூடிய செல்வங்களை மட்டுமா பெறுவர்? சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலகம் போகத்தையும் பெறுவர் மற்றும் அழியா முக்தி பெற்றையும் அடைவார்கள் அல்லவா. மீண்டும் ஒரு முறை அந்த செய்யுளை பார்ப்போம். தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானர்த்தம் வெண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொற் பரிமள யாமலை பைங்கிலியே.